இன்று மிகவும் துக்ககரமான ஒரு செய்தியை உங்களுடன் பகிர இருக்கின்றேன். மட்டக்களப்பின் பிரபல வர்த்தகராக தன்னை பரிணாமப்படுத்திக் கொண்டிருந்த சண்முகம் காசிப்பிள்ளை அவர்கள் இன்று எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். உண்மையில் அவர் எப்படி சொல்றது, மட்டக்களப்புக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். அவரால் பயனடைந்தவர்கள் ஒருவர் இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கானோர் பயனடைந்திருக்கின்றார்கள். இப்பவும் அவரது தொழிலகத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட அவர் வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் பலருக்கு. சண்முகம் காசிப்பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் காரநகர் பிரதேசத்தில் பிறந்திருக்கின்றார். அவர், நான் நினைக்கின்றேன், 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 1956ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்கின்றார். காலம் சென்ற சண்முகம் கமலாம்பிகை தம்பதியருக்கு 2வது புதல்வராக அவர் பிறந்திருக்கின்றார். அவருடன் கூட பிறந்த சகோதரங்கள் 10. மிகப்பெரிய குடும்பத்தை கொண்ட அவர்கள் 1976ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி அவர்களுடைய பயணம் தொடர்கின்றது. மிகவும் கஷ்டமான நிலையில் அவர்கள் மட்டக்களப்புக்கு வந்து, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, 1976ஆம் ஆண்டு அவர்கள் தாமரைக்கேணியில் உள்ள ஒரு இல்லத்தில் தான் அவர்கள் குடும்பத்தோடு வசித்து வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மட்டக்களப்பு சந்தையில் ஒரு கடையில் வாடகைக்கு எடுத்து, அந்த கடையில் வேல்முருகன் ஸ்டோர்ஸ் என்று அந்த கடை ஆரம்பிக்கப்படுகின்றது. அவருடன் சேர்ந்து 5 சகோதரர்கள் இங்கே வருகின்றார்கள். இங்கே வந்து அவர்களுடைய தொழிலை ஆரம்பிக்கின்றார்கள். தொழில் நிமித்தம் அவர்களுடைய அனைத்து விடயங்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளுக்குள் செல்லும் பொழுது, திரு காசிப்பிள்ளை அவர்கள் தனது வழி வேறு வழி என்று சொல்லி விநியோகஸ்தர் முறையிலான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தொழிலை தெரிவு செய்து அவர் தனது தொழிலை ஆரம்பிக்கின்றார், டிஸ்ட்ரிபியூட்டராக ஆரம்பிக்கின்றார். வெறுமனே நான் நினைக்கின்றேன், அந்த காலத்தில் அந்த யாமி டாஃபி என்று சொல்கின்ற அந்த யாமி டாஃபியை வெறும் அந்த மோட்டார் சைக்கிளில் அதை கொண்டு சென்று கடைகளுக்கு கொடுத்து தனது தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார். அதன் பிற்பாடு கேண்டோஸ், அதுக்கு பிறகு ஆங்கர், அதன் பிற்பாடு டிவிஎஸ் போன்ற தொழில்களில் அவர் தொழில் செய்து அவருடைய வளர்ச்சியை அதிகரித்து கொண்டிருக்கின்றார். வெறுமனே அவர் சைக்கிளில் தெரிந்தவர் இப்போது இந்த காலகட்டத்தில் பல வாகனங்களுக்கு சொந்தக்காரராகவும் பல கட்டிடங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கின்றார். அதுதான் அவருடைய வளர்ச்சியின் முதிர்ச்சியை காட்டுகின்றது. எம்மில் பலர் இப்பொழுதும் அவருடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் படியளந்து கொண்டிருக்கின்றார் பல குடும்பங்களுக்கு. இவ்வளவு ஒரு சிறப்பான மனிதர், எப்பொழுதும் யாரையும் அரவணைப்பதில் கெட்டிக்காரர், யாருக்கும் மனம் நோகாமல் கதைப்பதில்லை. சில சமயங்களில் கோபம் வரும் பொழுது ஏசுவார், திட்டுவார், ஆனால் அடுத்த நொடியே அவர் மறந்து விடுவார். அப்படிப்பட்ட இந்த காசிப்பிள்ளை அவர்கள் பெரும் சேவையை மட்டக்களப்பு நகருக்கு வழங்கி இருக்கின்றார். அவரது சேவைகள் எண்ணில் அடங்காதவை. சொல்ல போனால், அதை குறிப்பிட்டு சொல்ல போனால், அவர் மற்றவருக்கு உதவுவதில் சளைக்காதவர். எப்பொழுதும், அதுவும் கல்வி, விளையாட்டு, சமூக அக்கறை போன்ற விடயங்களில் அவர் பல உதவிகளை செய்திருக்கின்றார். இதன் நிமித்தம் அந்த ஈர்ப்பு சக்தியாக அவருக்கு ஈர்ந்து கொண்டு மட்டக்களப்பில் இருக்கின்ற பிரபல விளையாட்டுக் கழகமான கோட்டைமுனை விளையாட்டுக் கழகத்தில் அவர் ஒரு அங்கத்தவராக இணைந்து கொள்கின்றார். இணைந்து கொண்டது மாத்திரமல்ல, கூடுதலான காலங்கள் அந்த கழகத்தின் தலைவராக தனது பதவியை வகித்து செயற்பட்ட ஒரு மனிதர். அதன் பிற்பாடு கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தில் ஒரு பணிப்பாளராக தன்னை இணைத்துக் கொண்டு இப்பொழுதும் அந்த சேவையை அந்த மைதானத்தின் ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அதன் ஊடாக நிமித்தமாக பல பாடசாலைகளுக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றார் மற்றும் பல கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி இருக்கின்றார். குறிப்பாக அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், வேல்முருகன் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறுவனத்தால் பெண்களின் உதைப்பந்தாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலைகளின் மத்தியில் மாபெரும் உதைப்பந்தாட்டம் ஒரு போட்டியை நடத்தி வெற்றி கண்டு அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சகல உதவிகளையும் செய்த ஒரு மகத்தான அங்கத்தவர் என்றால் அது திருவாளர் காசிப்பிள்ளை அவர்கள்தான். காசிப்பிள்ளையை பற்றி நான் பெருமையாக கூறுகிறேன் என்றால், நான் அவரோடு இருந்தவன், அவரோடு அனுபவித்தவன், அவரோடு போனவர், அவரோடு சென்றவர் என்ற காரணத்தினால்தான் நான் உளவு விடயங்களையும் திட்ட தெளிவாக கூறுகின்றேன். இங்கிருக்கும்
பெரிய தனவான்கள் இவரை போல் பழகுவதாக நான் அறிந்ததில்லை. எல்லோரிடம் சகஜமாக பழகுவார், சகஜமாக தெரிவார். அந்த உடை அலங்காரத்தில் கூட ஒரு என்ன சொல்வது, ஒரு சிம்பிளாக தெரியக்கூடிய ஒரு மனிதர் தான் காசிப்பிள்ளை என்று நான் கூறுகின்றேன். எனவே பலரது எண்ணங்களிலும் பலரது சிந்தனைகளிலும் தன்னை வளர்த்து கொண்டவர். குறிப்பாக சொல்லப்போனால் கார்ட்ஸ் விளையாடுவதில் உண்மையில் அவருக்கு ஒரு அலாதி இன்பம். அந்த கார்ட்ஸ் விளையாடுவதற்கென்றே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுடன் தனது இரவு நேர பொழுதை போக்கிய ஒரு சிறந்த ஒரு மனிதன். கடைசி நேரம் வரைக்கும் இத்தவரைக்கும் நான் நினைக்கின்றேன், கோட்டமுனை விளையாட்டு கழகம், கோட்டமுனை விளையாட்டு கிராமத்தில் மாத்திரம்தான் அவர் அங்கத்தவராக இருந்தாரே தவிர மட்டக்களப்பில் இருக்கின்ற வேறு எந்த அமைப்பிலோ நிறுவனத்திலோ அவர் தன்னை ஒரு தலைவராகவோ அங்கத்தவராகவோ எந்த பதவியும் வகிக்காத ஒரே ஒரு மனிதர் என்றால் அது அமரர் காசிப்பிள்ளை என்றே நாம் கூற வேண்டும். எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர். அன்றிலிருந்து அவர் விடுபட்டவர், அந்த தலைவர் பதவியில் இருந்து விடுபட்டவர். அதற்கு பிற்பாடு அவர் அந்த தலைவர் பதவிக்கே விருப்பம் இல்லாதவராக மாறிவிட்டார். எனவே இப்படிப்பட்டவர் தனது அலுவலக அண்மையில் கொரோனா காலம் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் நேரம் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தன்னாலான முழு உதவிகளையும் அவர்கள் செய்திருக்கின்றார். வீடு தேடி சென்று அவர்களுக்கான உதவிகளை வழங்கியிருக்கின்றார். மற்றும் அது மாத்திரமல்ல, கடந்த 2024-23 ஆண்டுகளில் யூனிலிவர் நிறுவனம் இலங்கையிலேயே முதலாவது நிறுவனமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேல்முருகன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறுவனம் வெற்றி பெற்றதை கொண்டு வந்து அதற்கான வியாபாரிகளுக்கான சில கௌரவிப்புகள், சில வேலை திட்டங்களை செய்தார். அப்பொழுது என்னுடன் உரையாடிய ஒரு வியாபாரி என்னிடம் சொன்னார், மட்டக்களப்பில் எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கின்றார்கள், ஆனால் வேல்முருகன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் முதலாக தங்களை அழைத்து இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்தி இவ்வாறு கௌரவிப்பு செய்ததாக பெருமையாக கூறிக்கொள்கின்றார். எனவே தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த மனப்பான்களுடன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் வேல்முருகன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறப்பாக இயங்குகின்றார் என்றால் அவருடைய தலைமைத்துவம், அவருடைய குடும்பம் சார்ந்த தனது பிள்ளை, தனது ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைகளை அதில் இணைத்து அந்த நிறுவனத்தை மேலோங்க செய்திருக்கின்றார். இன்றும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அமரர் காசிப்பிள்ளை அவர்கள் மறைந்தாலும் எங்களுடன் தான் இருக்கின்றார், எங்களுடன் தான் வாழ்கின்றார். அவரின் பெயரை சொல்லி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆத்மா என்றும் சிறப்பான முறையில் சாந்தியடைய வாழ்த்துகின்றோம். பெட்டியை யூடியூப் சேனல் சார்பாக எங்களது மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபங்களை அவரது குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.